وآله وصحبه ومن تبع سبيل غير الحق غير مبتدع. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. وقال رسول الله صلى الله عليه وسلم: الشبابة شعبة من الجنون، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னலாரின் நல்வாக்கியத்திற்குரிய உம்மத்தினர்களின் மீதும், குறிப்பாக புனிதமிக்க இரவில் சங்கமித்து இருக்கிற நம் அத்துணை நபர்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிலைநிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த புனிதமிக்க இரவில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து இருக்கிறான். இதை போன்று நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அத்துணை நபர்களையும் ஒன்று சேர்த்து புரிவானாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமிக்க இரவில் தடுமாறும் இளைய சமுதாயம் என்கிற நல்லதொரு தலைப்பில் உங்களுக்கு முன்னால் நல்ல செய்திகளை சொல்லவும், அது குறித்து தொடர்ந்து சிந்திக்கவும், ஒரு நாட்களில் செயலாற்றவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக என்கிற நல்ல துஆவுடன் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வாலிப பருவத்தை சிறந்த பருவமாய் அல்லாஹ் குர்ஆனிலே அறிமுகப்படுத்துகிறான். அன்பார்ந்தவர்களே, இளைஞர்களின் தடுமாற்றங்களை குறித்து பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹ் குர்ஆனில் வாலிப பருவத்தை குறித்து என்ன சொல்கிறான்? வாலிப பருவம் அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அருட்கொடை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இரண்டு பலகீனமான பருவங்களுக்கு மத்தியில் ஒரு பலம் வாய்ந்த பருவத்தை நாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். குழந்தை பருவம் பலகீனமான பருவம், வயோதிக பருவம் பலகீனமான பருவம். இரண்டு பலகீனமான பருவங்களுக்கு மத்தியில் பலமிக்க சக்தி வாய்ந்த ஒரு பருவத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த பருவத்தில் நாம் எதை நினைத்தாலும் செய்து முடித்தாக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அந்த வயதில் நமக்கு தந்திருக்கிறான். வான்மறையின் வெளிச்சத்தில் இந்த செய்திகள் எல்லாம் கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் ஹதீசுகளில் என்ன சொல்கிறார்கள் என்று ஹதீஸ் கிதாபுகளை திருப்பி பார்க்கிற பொழுதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிற வார்த்தை, வாலிப பருவம் நாளை சுவனத்தின் பிரவேசத்திற்கான வயது இல்லை. நாளை சுவனத்தில் செல்பவர்கள் எல்லாம் வாலிபர்களாக இருப்பார்கள் என்று ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. எதுகுலூன அஹ்லல் ஜன்னதி அல் ஜன்னத்தஹும் அப்னாஅ 33 சனா. சுவனத்தில் நுழையக்கூடியவர்கள் எல்லாம் 33 வயதுடையவர்களாக இருப்பார்கள். நமக்கெல்லாம் வயசு இப்ப எவ்வளவோ இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். நாளை வஃபாத் ஆகி அல்லாஹ் சுவனத்தில் சேர்க்கிற பொழுது இந்த ஹெவன் என்ட்ரன்ஸ்க்கான ஏஜ் லிமிட் 33. ஏராளமான சிறப்புகள் இந்த சமூகத்தில் அல்லாஹ் நமக்கு வாலிப பருவத்தில் அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாளை மறுமை நாளின் கேள்வி கணக்கிற்கு அதிகமாக உடைய பருவமும் இந்த பருவம் தான். அல்லாஹ் உன் வாழ்நாளில் நீ என்ன செய்தாய் என்று கேட்பான். கேட்டு முடித்த அல்லாஹ் அடுத்த கேள்வி, வான் ஷபாபிஹி ஃபீமா அஃப்னா, உன் வயோதிகத்தை அல்ல வாலிபத்தை நீ எப்படி கழித்தாய் என்று அல்லாஹ் நம் மறுமையில் கேட்பான். இந்த கேள்வியை கேட்டதற்கு பின்னால் தான் அடுத்த அடி நம்மால் எடுத்து வைக்க முடியும். உன் வாலிப பருவத்தில் நீ என்ன செய்தாய் என்று அல்லாஹ் சொல்வான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 விஷயத்தை நீங்கள் கனிமத்தாக பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஷபாபக கபில ஹரமிக், உன் வாலிப பருவத்தை வயோதிக பருவம் வருவதற்கு முன்னால் அதை நீ கனிமத்து பொருட்களாக பெற்றுக்கொள். அந்த வயோதிக பருவத்தில் நம்மால் செய்ய முடியாத காரியங்கள் எல்லாம் இந்த வாலிப பருவத்தில் செய்து முடிக்க முடியும் என்கிற செய்திகள் எல்லாம் ஹதீசுகளில் பார்க்கிறோம். அன்பிற்கினியவர்களே, தலைப்பிற்குள் செல்வோம். தடுமாறும் இளைய சமுதாயம். இப்பேற்பட்ட அல்லாஹ்வின் அருட்கொடையை பெற்ற இந்த இளைய சமுதாயம் இது தடுமாற்றத்தில் சென்று கொண்டிருக்கின்றது. என்ன இந்த தடுமாற்றங்கள்? மிக முக்கியமான தடுமாற்றம் ஆன்லைன் அடிமைத்துவம். இருக்கிற எல்லா இளைஞர்களும் இளையதளத்தில் தங்களுடைய அறிவை மலங்கரிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லா பிள்ளைகள்கிட்ட பார்த்தாலும் கையில ஒரு செல்போன்.
பள்ளிவாசல்ல வந்தாலும் செல்போன், வெளியே சுத்தினாலும் செல்போன், எல்லா நேரங்களிலும் செல்போனில் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இதனால பெரிய காசஸ் என்னன்னா ஐஏடின்னு சொல்றாங்க, இன்டர்நெட் அடிக்ஷன் டிசார்டர். இணையதளத்தில் தன்னுடைய மூளையை செலவு செய்ததில் மலங்கடிக்கிற ஒரு நிலைப்பாட்டில் இளைய சமுதாயங்கள் சென்று கொண்டிருக்கிறது. ஏராளமான செய்திகளை அந்த சைக்காட்ரிஸ்டுகள் சொல்லித் தருகிற செய்தி, 9 மணி நேரம் இணையதளத்தில் தங்களுடைய நேரங்களை செலவு செய்கிறார்கள் வாலிப சமூகம். அன்பிற்குரியவர்களை, அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இணையதளத்தில் மூழ்கடித்து அதில் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்கள் எல்லாம் ஏராளமானவை, சொல்லிதான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற போன்ல தான் எல்லா கெட்ட பழக்கங்களும் நம்முடைய பிள்ளைகளுக்கு போன் மூலியமா தான் இன்னைக்கு மிகப்பெரிய அழிவு. ஒரு பக்கம் இணையதளம் வரமாக இருந்தாலும் மிகப்பெரிய சாபக்கேடு இணையதளம். அதன் மூலியமாக நம்முடைய இளைஞர்கள் வழிகேட்டில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இரண்டாவது தடுமாற்றம் காதல். காதல் என்கிற ஒரு தடுமாற்றத்தில் நம் இளைய சமுதாயம் மோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ நல்ல லட்சியங்களை பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவு காண சொல்கிறார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலில் உமூரி வ அஷ்ரஃபஹா. அல்லாஹ் உயர்ந்த லட்சியங்களை விரும்புகிறான். ஆனா நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுமா லட்சியம்? நல்ல ஒரு பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்துறது, பொண்ணு பின்னாடி சுத்துறது, அந்த பிள்ளைக்காகவே டிரைவரா வேலை செய்யறது, போற காலேஜுக்கு போகும்போது வெளியே கொண்டு போய் விட்டுட்டு வர்றது, வரும்போது திருப்பி கூட்டுட்டு வர்றது. நம் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய லட்சியங்கள் மிக மோசமாக இருக்கிறது. வரலாற்று பக்கங்களை திருப்பி பார்க்கிறோம். ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி, வாலிப சஹாபி. தன்னுடைய தாய் வயோதிக மூதாட்டியான தாய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போருக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் பத்ர் போருக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இந்த சஹாபிக்கு ரொம்ப ஆசை, எப்படியாவது பத்ர்ல கலந்துக்கணும்னு ஆசை. உம்மா, வயசான உம்மா, பாத்துக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை, யாருமே இல்லை. பிள்ளைங்க கிட்ட வேற யாரும் இல்லை. அந்த பிள்ளைக்கு உம்மா, இந்த உம்மாக்கு அந்த புள்ளதான் பாத்துக்கிற ஆள், வேற யாருமே இல்லை. உம்மாட்ட வந்து பேச வராது. உம்மா, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பத்ர் போருக்கு கூப்பிட்டு இருக்காங்க, போகணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு முன்னாடி சொல்ல வராது. உம்மாக்கு பிள்ளைக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல இடத்துல சேர்த்துடணும், கூட மருமக வந்துட்டா நம்மளையும் பார்த்து பண்ற ஒரு ஆசை. உம்மா இந்த செய்தியை சொல்ல வராங்க, புள்ள இந்த செய்தியை சொல்ல வராரு. ரசூலுல்லாஹ் பத்ர் போருக்கு அழைப்பு கொடுத்து இருக்கிறார்கள். இப்ப போய் சொல்லணும். புள்ள போய் சொல்றாரு உம்மா கிட்ட. உம்மா என்ன பண்ணுவாங்க? பிள்ளையோட ஆசையை தான் நிறைவேற்றுவாங்க. சரி பாப்பா, நீ போயிட்டு வா. தாயின் கண்களில் தண்ணீர் அழுக அழுக அந்த பிள்ளையை தாய் பத்ர் போருக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்று பத்ர் போருக்கு போறாங்க. கேளுங்க, நாளைக்கு பத்ருடைய நிகழ்வு. இன்னைக்கு நைட்டு பத்ர் களத்துக்கு போயிட்டார். முன்னாடியே போருக்கான தயாரிப்பு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க இல்லையா? உள்ள போன ஒரு புது வரவு தானே. அங்க இருந்த சஹாபிகளுக்கு இவர் யாருன்னு தெரியல. குறிப்பிட்ட அந்த இடத்துல சஹாபி சுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு, நல்ல ஒரு ஆர்ச்சர், வில்லாளர். குறி வச்சா கண்டிப்பா விடும், தப்பவே தப்பாது. வச்சாங்கன்னா கரெக்டா ஸ்பாட். குறி வச்சாங்கன்னா கண்ணுல வச்சாங்கன்னா பின்னாடி வழியா அம்பு வரும். அந்த மாதிரி அம்பு ஏறக்கூடிய சஹாபி. இவர் புதுசா வந்திருக்காரு. பத்ர்ன்றது அந்த பத்ர் கிணறு தானே, கிணற்றை வைத்து பெயர் வந்தது பத்ருக்கு. அந்த கிணற்றுல எதிரிகள் எந்த அசிங்கத்தையும் ஏற்படுத்தி விடக்கூடாதுன்றதுக்காக அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் பாதுகாவலுக்காக போட்டிருக்காங்க. யார? சுபாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்புக்கு வச்சிருந்த சஹாபிக்கு வந்த ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு யாருன்னு தெரியல. வேற இடத்த சார்ந்தவரா, ஒரு ஆப்போனன்ட் டீமா இருக்குமோ நினைச்சிட்டு தொண்டையிலேயே ஒரு குறி வச்சாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, வஃபாத்தாக்கி இருக்கிறார்கள் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. நாளை போருக்கு முன்பே அவர்கள் வஃபாத்தாக்கி விடுகிறார்கள். ஆசை என்ன? அவங்களுடைய லட்சியம் நாளைக்கு போருக்கு போகணும், அந்த பத்ர் போரில் கலந்து கொண்டு ஒன்று வெற்றி பெற வேண்டும், அல்ல அல்லாஹ்வுக்காக ஷஹீதாக வேண்டும். ஆனா நடக்கிற செய்தி என்ன தெரியுமா? போருக்கு முன்னாடியே வஃபாத்தாயிட்டாங்க. நாளைக்கு போர் நடைபெறுகிறது, போரெல்லாம் முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தி போயிடுச்சு. ரசூலுல்லாஹ் கவலையில இருக்கிறாங்க. போருக்கு போயிட்டு வந்தவங்க வரவேற்கிறதுக்காக ஆள் நிற்பாங்க இல்லையா, வெல்கம் பண்றதுக்கு. இந்த ஹாஜிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா வெல்கம் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல நிற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா குடும்பத்தை சார்ந்தவர்களும் வந்து நிக்கிறாங்க. இந்த வயதான மூதாட்டியும் வந்து நிக்கிறான் பாக்குறதுக்கு. தன்னுடைய பிள்ளை வருவார். ஆசை, என்னுடைய பிள்ளையுடைய ஆசையை நிறைவேற்றி விட்டோம், பிள்ளை வந்து நல்ல ஷஹீதா இருக்கணும், அல்ல ஜெயிச்சு முன்னாடி வந்திருக்கணும். அந்த பிள்ளையை வரவேற்கிறதுக்காக தாய் நிற்கிறாங்க.
வந்த வழியில ஒரு சஹாபிட்ட கேட்கிறாங்க இந்த தாய், என் பிள்ளை எங்க, எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு இருக்காங்க, எல்லா சஹாபாக்களும் வந்துட்டு இருக்காங்க, என் பிள்ளை எங்கன்னு கேட்கிறாங்க. உடனே ஒரு சஹாபி, இல்ல அவர் நேற்று நைட்டு வஃபாத் ஆயிட்டாரு, மௌத்தாயிட்டாரு, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாய் அழ ஆரம்பித்து விடுகிறார்கள். அழுகிறார்கள். அப்படி ஒரு அழுகை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேசுகிறார்கள் அந்த தாயிடம். அந்த தாய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிற வார்த்தை, ரசூலுல்லாஹ், நீங்க எனக்கு சொல்லியே ஆக வேண்டிய என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு வஃபாத் ஆயிட்டான்னு சொல்ல நான் சந்தோஷப்பட்டு போயிருவேன், இல்ல இந்த சஹாபி சொல்வது உண்மையாக இருந்தால் நான் அழுவேன், இந்த சுத்தி இருக்க மதி முழுக்க எல்லா இடத்துக்கும் கேட்போம், அப்படி ஒப்பாரி வைப்பேன்னு அந்த தாய் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, அல்லதி அன்னஹா ஜன்னத்தன் வாஹிதா, அங்க ஒரே ஒரு சொல்றதா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்லை, உன் பிள்ளை சுவனத்தில் இருக்கிறார் என்று சுபசோபனம் சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாய் அழுகையை நிறுத்திவிட்டு சந்தோஷமாக செல்கிறார். அன்பார்ந்தவர்களை, சொல்ல வருகிற செய்தி, அந்த சஹாபிக்கு வயசு இளைஞர், ஒரு வாலிப சஹாபி. சஹாபியுடைய லட்சியம் எப்படி இருந்தது? தன் தாயை விட்டும் துறந்து விட்டு அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று போர் செய்ய வேண்டும் என்று லட்சியங்கள் வைத்திருந்தார்கள். ஆனால் நம்முடைய வாலிப சமுதாயத்தை சார்ந்த நம்முடைய பிள்ளைகள், அவருடைய லட்சியங்கள் வேறுபாடாக சென்று கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களை, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வாலிப சமூகத்தை நல்ல முறையில் ஏற்படுத்தி வைத்திருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளுடைய லட்சியம் ஒரு தரங்கட்ட லட்சியமாய், காதலுக்கு பின்னால் பெண்களுக்கு பின்னுக்கு பைக் எல்லாம், அவங்களுடைய பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஹைட்டா பின்னாடி சீட்டை தூக்கிக்கிட்டு அந்த பிள்ளைய பின்னாடி உட்கார வச்சுட்டு, இவரு அப்பவே தெரிஞ்சுக்கணும், மெம்பர் படி அளவுக்கு இருக்கும். பைக் சீட்டை பாத்தீங்கன்னா மெம்பர் படி எவ்வளவு ஹைட்ல இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அப்பவே தெரிஞ்சுக்கணும், முன்னாடி நீ மாதராசா கடையில் விழுந்துட்ட. அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளின் லட்சியங்கள் பெண்களுக்கு பின்னால் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மூத்த சஹாபாக்கள், வாலிப சஹாபாக்களின் லட்சியங்கள் எல்லாம் அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும் என்று இருந்தது. வரலாற்றுல கைஸ்னு ஒரு சஹாபி, நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவருக்கு பேர் சொன்னா லைலா மஜ்னூன். மஜ்னூன் தான் அவருடைய பேர். அவருடைய நல்ல பேர் கைஸ். ஏன் மஜ்னூன் பேர் வந்துச்சு? நம்ம எல்லாம் தெரிஞ்சிருக்குது, அந்த லைலான்ற பெண்ணுக்கு பின்னால் சுற்றிய காரணத்தினாலே அவருக்கு பேர் மஜ்னூன். மஜ்னூன்னா பைத்தியக்காரமா இருக்கவங்க. என்ன காரணம்? நல்ல நல்ல மனுஷன், பெரிய பெரிய உலகாக்களுக்கெல்லாம் மஷ்வரா தரும் இடத்தில் இருந்த அந்த ஆளுக்கு பெயர் கைஸ் என்ற பெயர் மஜ்னூனாக மாறியதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு பின்னால் செற்றியதன் காரணம் தான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய சமூகத்தினர்கள் தாய் தந்தையினுடைய விருப்பங்களை தாண்டி இவருடைய விருப்பங்கள் என்று நினைத்திருக்கிறார். ஒரு தாயும் தந்தையும் அழுக தனக்கு பிடித்தவுடன் செல்கிறேன் என்று சொல்கிறார்களே, தன் தந்தையுடைய விருப்பத்தை தாண்டி நம் பிள்ளைகளின் விருப்பம் என்று தாய் தந்தை கையை உதறிவிட்டு தனக்கு பிடித்தவனுடன் அல்லது பிடித்தவனுடன் செல்லக்கூடிய சமூகத்தினர்கள் நம் வாலிப சமூகத்தினர்கள். அல்லாஹ் ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்கிற பொழுது, பெற்றோர்களுக்கு நாம் செய்கிற நோய்வினை, பெற்றோர்களுக்கு நாம் செய்கிற தண்டனை, அவர்களுக்கு கொடுக்கிற தீங்கு, அல்லாஹ் இந்த உலகத்திலே அதற்கான தண்டனையை கொடுப்பான். நம்ம உலகத்துல எவ்வளவு பாவங்கள் செய்யலாம், எல்லா பாவங்களுக்குமான தண்டனை அல்லாஹ் வந்து நாளை மறுமையில் நமக்காக சேர்த்து வைத்திருப்பான். செய்கிற எல்லா பாவங்களுக்கான தண்டனையும் அல்லாஹ் நாடினால் மறுமை வரை சேர்த்து வைத்திருப்பான். இல்லா உக்கூக்கல் வாலிதை, பெற்றோர்களுக்கு தருகிற நோய் வினைகள், அந்த பெற்றோர்களுக்கு செய்த நோய்வினைக்கு இந்த துன்யாவிலே அல்லாஹ் அவர்களுக்கான நோய்வினையை, அந்த தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற ஹதீசுகளில் பார்க்கிறோமேயானால், பெற்றோர்களின் ஆசையைத்தான் நம் வாலிப சமூகத்தினுடைய ஆசைகள் என்று மிகைத்து இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி தருகிறார்கள், பர்ரு ஆபாஅக்கும் தபர்ருக்கும் அப்னாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், நாளை உங்கள் பிள்ளை உங்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளும். அதுதானே யதார்த்தம். கம துதீனு துதானு, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படிதான் நாளைக்கு நீங்க நடத்தாக்கப்படுவீர்கள். இன்னைக்கு நாம நம்முடைய வாப்பா அம்மாட்ட எப்படி நடந்துக்கிறோமோ அதனால நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நம்மகிட்ட நடந்திருக்கும். இன்றைய இளைஞர் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான சிந்தனை, காதலுக்கு பின்னாலும் கத்திரிக்காய் பின்னாலும் போனுக்கு பின்னாலும் அவர்களின் மூளைகளை அடிக்டாகி அவர்கள் அடிமைத்துவத்தில் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதையை குறித்த ஹதீசுகளில் சொல்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மல்லாத்த முதுகில சம்ரி சஃபாஹுல்லாஹு மிம்மா யுதுவா. இன்னைக்கு வீக்கெண்ட் செலிப்ரேஷனா போயிடுச்சு குடிக்கிறது.
எவ்வளவு பெரிய சொல்றதுக்கு இது டாபிக் எல்லாம் பேச ஒரு மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் பேச வேண்டிய நிதர்சன உண்மை. நம் சமூகத்தை சார்ந்த மதுவை விரட்ட ஒழித்த மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தை சார்ந்தவர்கள் வீக்கெண்ட் செலிப்ரேஷனா இன்னைக்கு டாஸ்மாக் கடையில போய் நிற்கிறார். வேற யாரும் இல்ல, அப்துல் காதர் என்கிற முஸ்லிம் பெயர்த்தாளிகளால் நம் சமூகத்தை சார்ந்த வாலிப பிள்ளைகள் வீக்கெண்ட் செலிப்ரேஷன்களாக மதுவை குடிக்கிறார்கள் என்றால் மனது வேதனையாக இருக்கிறது அல்லவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவை மதீனாவிலிருந்து விரட்ட ஒழித்தார்கள். அந்த ரசூலுல்லாஹை முன்மாதிரியாக கொண்டிருக்கிற சமூகம் இன்று இவ்வளவு மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்றால், அன்பார்ந்தவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்கிறார்கள், மன்மாத்து முத்மினுல் கம்ரி ஸகாஹுல்லாஹு பிமாஇ ரித்வா. யார் குடிப்பழக்கத்திலே வஃபாத் ஆகுவார்களோ, குடித்து அந்த குடிப்பழக்கத்திலே வஃபாத் ஆகுவார்களோ, நாளை ரித்வா என்கிற நீர் தடாகத்தை அல்லாஹ் புகுத்துவான். என்னதான் ரித்வான் திருப்பி பார்க்கிற பொழுது நஹ்ரும் யஜ்ரிமின் ஃபுரூஜில் மூமிசாத், விலை மாதுக்களின் மர்ம உறுப்புகளில் இருந்து வரக்கூடிய நீரை அல்லாஹ் நாளைக்கு குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவர்களுக்கு தருவான் என்ற ஹதீசுகளில் பார்க்கிற பொழுது எவ்வளவு மோசமான நிலை இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. 10ஆம் கிளாஸ் 12ஆவது கிளாஸ் படிக்கிற போய் எல்லாம் குடிக்கிறாங்க. இதெல்லாம் யதார்த்தமான உண்மை. கஞ்சாவுக்கும் போதைக்கும் அடிமையாகி கொண்டிருக்கிற சமூகம் உயர்ந்த லட்சியங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸ் சொல்கிறது. ஆம், குடிக்காத சமூகம் வெற்றி பெற்றது அல்லவா? அதோ ரோம் நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு போர், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை தலைமையாக கொண்ட போர். வாலிப சஹாபி காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு போருக்கு கிளம்புறாங்க. காலையில இருந்து நைட் வரைக்கும் நடக்கும்னு நினைச்சு பார்த்தா அசர்லயே போர் முடியுது. எதிரி படைகளிலே லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள், நம்ம ஆளுங்க 3000 பேர் தான். போர் முடிஞ்சிருச்சு, ஜெயிச்சுட்டாங்க நம்ம ஆட்கள். தோத்துட்டு போன எதிர்ப்படையினுடைய தளபதி அந்த கேப்டன் போய் நிக்கிறாரு. என்ன வேற வெக்கத்துல தோத்துட்டோம், எப்படி முன்னாடி போய் நிக்கணும், எப்படி தளபதி போய் நிக்கிறது? கையை கட்டிட்டு போய் நிக்கிறாரு. என்னாச்சு, தோத்துட்டியா? ஆமா தோத்துட்டேன். தளபதி கேட்ட வார்த்தை, நஹ்னு அக்ஸருஹும் அஜலஹும், அதிகமான ஆட்கள் பலம் கொண்டவர்கள் யார்? நாம அவங்களா? நாம தான். நஹ்னு அக்ஸருஹும் சிலாஹன் அன்ஹும், ஆயுதம் பலங்கள் நம்மிடத்தில் அதிகமா இருக்கா இல்ல அவங்க கிட்ட இருக்குதா? இல்ல நமக்கு. பிறகு எப்படி தோற்று வந்தா இறக்கமாக இல்லையா என்று கேட்டதற்கு பதில் எதுவும் இல்லை கேப்டன் கிட்ட. பக்கத்துல ஒரு தாத்தா விசிறி வீசிட்டு இருந்தார். நான் பதில் சொல்லட்டுமான்னு கேட்டாரு. சொல்லுங்க, என்ன பதில்? அவங்க வெற்றி பெற்றார்கள் அல்லவா? இவர் நம்ம கிட்ட இருக்க குறைய சொல்லல, ஆப்போனன்ட் டீம் எப்படி ஜெயிச்சு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை தலைமையாக கொண்ட அந்த சமூகம் எப்படி வெற்றி பெற்றது என்கிற அந்த சூத்திரத்தை இவர் சொல்லி தருகிறார். என்ன காரணம் தெரியுமா? ஹும் கௌமுன் லா யஷ்ரபூனல் ஹம்ர வலா யஸ்தஹில்லூனஹா. அவர்கள் எப்பேற்பட்ட சமூகம் தெரியுமா? மதுவை அவர்கள் குடிக்க மாட்டார்கள், குடிப்பதை சரி என்று கூட நினைக்க மாட்டார்கள். ஹும் கௌமுன் லா யஸ்னூன வலா யஸ்தஹில்லூனஹா. அவர்கள் விபச்சாரம் போன்ற மானக்கெட்ட செயல்களில் ஈடுபட மாட்டார்கள், செய்வது சரி என்று கூட நினைக்க மாட்டார்கள். ஒரு முஸ்லிமின் முகவரி மானக்கெட்ட செயல் நடைபெறுகிற இடத்தில் இருக்கக்கூடாது என்ற செய்திகளை மாற்று நடத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு அந்த சூத்திரம் தெரியவில்லை. அன்பார்ந்தவர்களே, நம் முன்னுண்டான சமுதாயங்கள் எல்லாம் வெற்றி பெற்றது காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மதுவிற்கும் மாதுவிற்கும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஆனால் நம் சமூகம் மிக மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு அந்த ட்ரக் டிபார்ட்மெண்ட் தரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? 4ல ஒருத்தன் போதைக்கு அடிமையா இருக்கான், கஞ்சாவுக்கு அடிமையா இருக்கான். 4 பேர் நம்ம புள்ளைய நடந்து போறோம், அந்த கட்டாயம் 4ல ஒருத்தன் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறான். எவ்வளவு ஒரு மோசமான நிலை நம் சமூகத்தில் இன்று நிலவி கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை நல்ல முறையில் வார்த்தெடுத்தார்கள். ஆனால் நம் சமூகம் இன்று சென்று கொண்டிருக்கிற பாதை மிக மோசமான பாதை. தாரிக் இப்னு ஸியாத் ரலியல்லாஹு வரலாற்று வரிகளை நாம் வாசித்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் முன்னுண்டான சஹாபாக்கள் எல்லாம் வாலிப வயதில் எப்படி இருந்தார்கள் என்கிற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். அங்கே தாரிக் இப்னு ஸியாத் ரலியல்லாஹு அவர்கள் ஸ்பெயின் நாட்டை வெற்றி கொண்டு விட்டு வருகிறார்கள். ஜெயிச்சுட்டாங்க, வெற்றி கொண்டுட்டாங்க, வந்துட்டாங்க. அந்த வரலாற்றை குறிப்பு எழுதுகிற வரலாற்று ஆசிரியர் மாற்று மதத்தை சார்ந்தவர். அவர் எழுதுகிற செய்தி என்ன தெரியுமா? ஒரு வாசகம் எழுதுகிறார். லா அத்ரி அன் நபது மினஸ் ஸமா அன் நபது மினல் அர்த்
ஹபத்து மினஸ் ஸமா. வந்த அந்த சஹாபாக்களை குறித்து எழுதுகிற ஒரு வாசகம், லா அத்ரி அம் ஹபத்து மினஸ் ஸமா அம் நபத்து மினல் அர்த். அவர்கள் வானிலிருந்து குதித்தார்களா, பூமியிலிருந்து முகிழ்ந்திருந்தார்களா என்று தெரியவில்லை. பூமியின் மேற்பரப்பில் இருப்பவர்கள் எடுத்திருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட பழக்கம் அந்த சஹாபாக்கள் இல்லைன்னு அவர் எழுதுகிறார். ஜெயித்ததற்கான சூத்திரம், அந்த ஃபார்முலா, வின் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன? கெட்ட பழக்கங்கள் இல்லாத வாலிப சமூகத்தின் மூலியமாய் வரலாற்றின் மிகப்பெரிய சாதனைகளை படைக்க முடியும் என்ற செய்திகளை இந்த வரலாற்று சுவடுகளில் நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட வாலிப சமூகம் இன்று குடிக்கும், கஞ்சாவிற்கும், பெண்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளை இந்த சமூகத்திற்கு சொல்லியிருந்திருக்கிறார்கள். எத்தனை தடுமாற்றங்கள் நம் சமுதாயத்தில் இருக்குல்ல. பொதுவா நம்முடைய பிள்ளைங்களுக்கு எந்த மைண்ட் செட்னா, யாரு என்ன திறந்து வச்சு கூப்பிட்டாலும் அது பக்கத்துல போயிடுறது. இன்னைக்கு கொள்கையிலும் தடுமாற்றம். இப்ப பேசிட்டு வந்தது இருக்கிற குடியில, போதையில, பெண்களுக்கு பின்னால, போனுக்கு பின்னால, இப்படி எல்லாம் இருந்துச்சு இல்லையா? கொள்கையில் தடுமாற்றம் நம் வாழ்க்கை சமூகத்தில் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த இந்த சமூகத்தை கட்டமைத்து பின்னால் வந்த சஹாபாக்களின் மூலியமாய், இமாம்களின் மூலியமாய் இந்த மதுஹப்களை கட்டமைத்து இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற ஒரு மைண்ட் செட் அப்படிதான். யாரு எதை திறந்து வச்சு என எங்க கூப்பிட்டாலும் அங்க போயிடுறது. யாரோ இஃப்தாருக்கு கூப்பிடுறா, அந்த இஃப்தார் பார்ட்டியில போய் கலந்துக்கிறது. யாரோ தொழுறா, அவனுக்கு பின்னாடி போய் நின்று தொழுறது. இன்னைக்கு சமுதாயம் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கு. நம்ம பேச வந்த டாபிக் அதில் வேற மாதிரி போகுது. அன்பார்ந்தவர்களை, சொல்ல வருகிற செய்தி, பிள்ளைகளின் மைண்ட் செட். எவன் கூப்பிட்டாலும் பின்னாடி ஒருத்தன் கூப்பிட்டு உட்கார வச்சு ஜஸ்ட் ஒரு டீ வாங்கி கொடுத்து, மதுஹப்லாம் எதுக்குடா, ஒரே அல்லாஹ் ஒரே ரசூல், எதுக்கு 4 மதுஹப்னா? ஆமா எதுக்கு 4 மதுஹப்? இவனுடைய தாட் அப்படிதான். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்களின் மூலியமாக கட்டமைக்கப்பட்ட மதுஹப்கள் ஆயிரங்காலத்து பயிர்கள். அதுவெல்லாம் அந்த மதுஹப்களை குறை கூறும் அளவிற்கு நம் பிள்ளைகளை அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு அடாப்ட் ஆகிட்டு இருக்காங்க. என்ன காரணம்? யாராவது எது சொன்னாலும் ஏற்றுக்கிற ஒரு மனப்பான்மை இந்த இளைய சமுதாயத்திடத்தில், இளவர்களிடத்தில் அது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எது வந்தாலும் கேள்வி, ஒரு ஜஸ்ட் 4 கேள்வி பாக்கெட்ல கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறான். குர்ஆன் ஆயத்து 22, 24, அது 22, 24 என்ன ஆயத்துன்னு கூட தெரியாது. எல்லாரும் பாக்கெட்லயும் ஒரு ரெடிமேட் கேள்வி இருக்கும். கேள்வின்னு சொன்ன உடனே அவங்க ஞாபகத்துக்கு வருது, இந்த பேஸ்புக்ல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு ஹஜ்ரத் கேள்விக்கு என்னன்னு அனுமதி கொடுத்தாங்க. வெளிநாட்டுல தொழிலெல்லாம் சும்மாவெல்லாம் முடிச்சுட்டு நீங்கெல்லாம் கேள்வி கேளுங்கன்னு மக்கள்கிட்ட கேள்வி கேட்க சொன்னாங்க. ஒரு ஆள் எழுதிக்கிறாங்க, ஹஜ்ரத் இந்தி மசாலா என்ற ஒரு கேள்வி இருக்கு. சரி கேள்வி, என்ன கேள்வி? இல்ல இதான் அதான் ஷஹர் ரமலான் ரம்ஜான் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நோம்பு தானே வைப்போம். ஹஜ்ரத் சொன்னாரா, நோம்பு வைப்போம், உட்கார்ற. இதெல்லாம் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இல்ல இது இன்னொரு கேள்வி, இதான் அதான் ஷஹருல் ஹஜ் மாதா அனஃபல், ஹஜ் மாசம் வந்தா என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஹஜ் மாசம் வந்தா என்னடா செய்வோம்? நஹுஜு நஅதது இன்ஷா அல்லாஹ், ஹஜ் உம்ரா செய்வோம். உட்கார். இல்ல ஒரே ஒரு ஜஸ்ட் ஒன் கேள்வி, ஒரே ஒரு கொஸ்டின், பதில் தெரியுங்களா? சரி கேள்வி என்ன? இதான் அதான் முத்தமிய ரெண்டும் ஒன்னா சேர்ந்து வந்தா என்ன செய்யுது? உன ரெண்டு எங்க இருந்து ஒன்னா சேர்ந்து வரும்? மண்டல களத்துக்கு தான் போடுன்னு சொன்னாராம். இன்னைக்கு கேள்விகள் நம் சமுதாயத்திடத்தில் தாறுமாறா இருக்குது. அந்த மாதிரி இவர்களின் கேள்விகளும் என்ன ஒரு காட்டுனா, அதுதான் குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, நாம எதை வேணா நாம எடுத்துக்கலாமே. என்னமோ காவேரி ஆற்றுல இவர் ஸ்ட்ரைட்டா இங்க இருந்து பைப் விட்டு தண்ணி எடுக்கிற மாதிரிதான். அது காத்து வரணும், அது நிலத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வரும் தண்ணி. இவன் என்ன பண்றான்? பைப் ஸ்ட்ரைட்டா விட்டு காவேரி ஆற்றுல தண்ணி எடுக்கணும்னு முடிவு பண்றான். அன்பார்ந்தவர்களை, எல்லாருக்கும் அந்த ஆற்றலை அல்லாஹ் தரவில்லை. இமாம்களின் மூலியமாய் சத்திய அந்த சன்மார்க்கத்தை அறியக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிமுறையை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அந்த வழிமுறைகளை கேள்விக்குறியாக்கக்கூடிய கொள்கை சார்ந்த நிலைகளில் நம் சமுதாயம் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள்ல ரொம்ப பிரச்சனை, எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். கேள்விகள்ல பலவிதமான கேள்விகள். ஒரு ஆள் அட்வொகேட் ஒருத்தர் ஹஜ்ரத் கேட்டாராம், ஹஜ்ரத் குர்ஆன்ல எல்லாம் நீங்க சொல்ற மாதிரிதான் இருக்கு, குர்ஆன்ல எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே குர்ஆன்ல நடைமுறையில தான் இருக்கு. ஆமா நடைமுறையில தான் இருக்குது. இல்ல ஹஜ்ரத், குர்ஆன்ல அப்ப இன்னைக்கு நடைமுறையில இல்லைன்னா அப்ப குர்ஆன்ல இருக்கிறதுக்கு நல்லா இல்லையே, ரொம்ப மோசமா இருக்குது. அல்லாஹ் ஒண்ணு வச்சுட்டு அது நடைமுறையில இல்லைன்ற மாதிரி ஆயிருக்கு. ஹஜ்ரத் யோசனை, நம்ம எங்கேயோ தள்ள போறோம். ஆஹா சரி கேள்வி, என்னதான் உன் கேள்வி? என்னதான் கேட்க வரீங்க? இல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதுன் இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும். பாலியல் தேவைகளை, உடலுறவு தேவைகளை அல்லாஹ் குர்ஆன்ல 2 விதமான நபர்களுக்கு நாம் தீர்வு செய்து காண கொள்ளலாம். மனைவிமார்களிடத்தில் அவ் மா மலக்கத் ஐமானுஹும்,
நம் வழக்கரம் சொந்தமாக்கிய அடிமைகளிடத்தில் நாம் அதை தீர்த்து கொள்ளலாம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அடிமைகள் அந்த காலத்துல வச்சு இந்த காலத்துல அடிமைகள் கிடையாது. அவர் வந்து கேட்டா, நான் அஜரத்து அடிமைகள் இந்த காலத்துல கிடையாது, அல்லாஹ் இப்படி ஏத்துக்கிறாங்க, ஹாஜியார் நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஒன்னில் அஜரத்து அதுல அவுமா வழக்கு தைமானும் வருது, தர்ஜுமா எடுத்து பார்த்தா வழக்கரம் சொந்தமாக்கியதுன்னு இருக்குது. இதெல்லாம் அவங்களே வந்து யோசிக்கிறது. எல்லாரும் குர்ஆன் ஹதீஸை பார்த்தா போதும், தர்ஜுமாவை நம்ம எடுத்து பார்த்தா போதும், நம்ம ஜீனியஸ் ஆயிடலாம் ஒரு சிந்தனை இருக்கு இல்லையா? அவர் எடுத்து பார்த்துட்டு அஜரத்தை கேட்கிறாரு, அவுமா வழக்கு தைமானும் வருது, வழக்கரம் சொந்தமாக்கியதுன்னு வருது, என்னென்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. நான் சொன்னேன், ஒன்னும் இல்ல அஜரத்து, என் வீட்டுல வேலைக்காரி ஒருத்தர் இருக்கிறா, மாசம் மாசம் நான் தான் சம்பளம் கொடுக்குறேன், ஓகேவா அப்படின்னு கேட்டான். மாசம் மாசம் நான் தான் சொந்த சம்பளம் கொடுக்குறேன், இது வழக்கர சொந்தமாக்கிய பட்டியல வரும் தானே, அப்ப அல்லாஹ் சொல்றது நான் இங்க நடைமுறைப்படுத்திட்டுமான்னு அவர் கேட்டாராம். அன்பார்ந்தவர்களே, சமூகத்தினத்தில் மதுஹபுகளை தாண்டிய சிந்தனைகள் இது மிக மோசமான நிலையில் நம் வாலிப சமூகத்தை சார்ந்தவர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்க இடத்துல போற வழியில ஒருத்தர் அஜரத்தை பார்த்தாங்க. அஜரத் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லு தம்பி. ஒன்னில இருக்கு, உங்ககிட்ட தான் சின்ன பிள்ளையில ஓதுனேன், அலிஃப் பா தா உங்ககிட்ட தான் ஓதுனேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அவன் அடிச்சுட்டு போய் அந்த கூடாரத்துல இருக்கிறான், பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அங்க இருக்கிறான், அந்த ஜமாத்ல இருக்கிறான். இவர் வந்து கேட்ட, அஜரத் உங்ககிட்ட தான் ஓதுன ரொம்ப சந்தோஷம், இருந்தாலும் ஒரே ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? இல்ல அஜரத், நீங்களாம் நடந்து போற பிரச்சனை ரொம்ப கவலையா இருக்கு, அவளை முடிவு பண்ணி வச்சுக்கிறான், அவங்க மட்டும் தான் சொர்க்கத்திற்கு ப்ரீ புக்கிங் செய்திருக்கிறாங்க, நம்மள வெயிட்டிங் லிஸ்ட்ல கூட கன்ஃபார்ம் ஆகிறது கஷ்டம். இஸ்லாமிய சமூகத்தை அவர்களுக்கு மாத்திரம் சுற்றி வளைத்துக் கொண்டு வைத்திருப்பவர்கள் எல்லாம் நம் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களையும் அந்த தவறான கொள்கை புரிதல்களில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு எத்தனை செய்திகளை சொல்ல வேண்டும், சொல்லிக் கொண்டே இருக்கலாம். எல்லா செய்திகளிலும் முரண்பாடு, எல்லா நிலைகளிலும் முரண்பாடு. அன்பார்ந்தவர்களை, நம் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் இவ்வளவு மோசமான நிலையில் சென்றதற்கு காரணம் என்ன? இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பேசணும் இல்லையா, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன, இதற்கான தீர்வு என்ன? நம்ம பிள்ளைங்க இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்காங்க, இவ்வளவு தப்பு செய்யறாங்க, போனு பாக்குறான், பொம்பளைக்கு பின்னாடி சுத்துறான், பொண்ணுக்கு பின்னாடி சுத்துறான், டிவி பாக்குறான், அப்படி இப்படி 1008 குறைகள் பிள்ளைகளின் மீது வைத்தமையெல்லாம் பெற்றோர்களாகிய நாம் இதற்கு தீர்வு என்ன காரணம், முதல்ல காரணம் என்ன அப்படின்னு நம்ம காரணத்தை பார்க்கிற பொழுது என்ன தெரியுமா? பிள்ளைகளுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்விகளை நாம் கொடுக்காததுதான். இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு பிகாம், பிடெக் 1008 படிப்பு கொடுக்கிறோம், பின்னாடி அவ்வளவு படிப்புகள், ஆனால் ஒழுக்கம் இல்லாத சமூகம் நம் பிள்ளை. இன்னைக்கு நம்ம இருக்க பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிக்கிறவன் தான் குடிக்கிறான், படிக்கிறவன் தான் கஞ்சா அடிக்கிறான், படிக்கிறவன் தான் பொம்பளைக்கு முன்னாடி சுத்துறான், படிக்கிறவன் தான் போனுக்கு அடிக்டா இருக்கிறான். பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுத்தோம், அந்த படிப்பு ஒழுக்கம் சார்ந்த கல்வியாக இருந்ததா? அதுதான் நான் சிந்திக்க வேண்டும். மல்ல அதவலகு வல்லாஹு, ஒழுக்கம் இல்லாத இடத்தில் கல்வி இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்வி தான் நிச்சயமாக உயர்வை தரும். ஒழுக்கம் இல்லாத கல்வி அது பிரயோஜனமற்ற கல்வி. அன்பார்ந்தவர்களின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளும் அதுதான், மல்ல அதவலகு வல்லாஹு, ஒழுக்கமற்ற கல்வி இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அந்த கல்வியை தான் நம் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளுக்கு நாம் தந்து இருக்கிறோம். இன்னைக்கு the purpose of the education is not only information. கல்வியுடைய நோக்கம் தகவல்களை தெரிந்து வைப்பது நோக்கம் அல்ல. 4 விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு, 4 செய்திகள் எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்ப நாம பெரிய எஜுகேஷன் மேன் அப்படியா? இல்ல, ஒழுக்கத்துடன் சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் கல்வி. அப்படி இல்லைன்னா ஆடு மாடு கூட நம்மளை விட சிறந்ததாயிரும் இல்லையா? ஒரு கொலை ஒண்ணு நடக்குது, சிம்பிள் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. கொலை ஒண்ணு நடக்குது, கிரைம் ஸ்பாட்டுக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் யாரை முதல்ல கூட்டிட்டு வருவான்? நாயை கூட்டிட்டு வருவாங்க. அவ்வளவு பெரிய இன்டெலெக்சுவல் அறிவுடையவன், அவன் முன்னாடி போறதுல ஃபர்ஸ்ட் முற்படுத்துறது எதை? 5 அறிவு உள்ள 4 அறிவு உள்ள நாயை முற்படுத்துறான். அந்த நாய்க்கு தெரியும் கொலை நடந்தது என்ன, யாரு, அது மோப்ப பிடிக்கிற சக்தி அந்த நாய்க்கு இருக்கிறது. இன்னைக்கு லேபுகள்ல நண்டு, நரி எல்லாத்தையும் வளர்க்க ஆரம்பிச்சாங்க. எதுக்கு? நாளைக்கு பின்னால் வரக்கூடிய இயற்கை சீற்றங்களை குறித்து அந்த விலங்குகளுக்கு அறிவு இருக்கிறது. ஆமா, ஒழுக்கம் இல்லாத கல்வி விலங்கினத்திலும் இருக்கிறது. அந்த விலங்குகள் நம்மை விட அப்ப சிறந்தது. ஒழுக்கமின் கல்விதான் சிறப்பை தரும் என்றால் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எஜுகேஷன், அந்த எஜுகேஷன் மூலியமாக மட்டும்தான் சிறப்பு கிடைக்கும்னா, நம்மளை விட சிறந்தவர்கள் ஆடு மாடுகள், நம்மை விட சிறந்தவர்கள் குரங்குகள். காரி தய்யிப் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குதுபாத்துல ஒரு செய்தி ஒன்று எழுதுறாங்க. அம்புலி மாமா கதையில நடந்த ஒரு கதை. ஒரு ஊர்ல சரியான குரங்கு தொல்லை தாங்க முடியல. எல்லாரும் முடிவு பண்ணி இந்த குரங்கு எப்படியாவது ஒழிக்கணும்டா, என்ன பண்ணலாம்? ஊரு ஃபுல்லா ரொட்டி சுட்டு வச்சாங்க. இந்த ரொட்டியில விஷத்தை தடவி ஃபுல்லா ஊர் ஃபுல்லா சுட்டு வச்சாச்சு.
குரங்கு வந்து இறங்கி வந்து பார்த்துச்சு, என்னடா எப்ப நம்ம கேட்டாலே தரமாட்டாங்க, புடுங்கி திங்க வேண்டிய சூழ்நிலை வரும், அவன்கிட்ட இருந்து புடுங்கி கையில இருந்து பிச்சு திங்கிற சூழ்நிலை வரும், ஊரு ஃபுல்லா சுட்டு சுட்டு வச்சிருக்காங்க, சம்திங் ராங். குரங்கு கூட்டமா கீழே இறங்கி வந்துச்சு. முன்னாடி ஜமாத்து தலைவர், அவருக்கு கூட இந்த ஜமாத்தை தலைவரை பின்பற்றக்கூடிய ஒரு 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 மேனர்ஸ் குரங்கு கிட்ட கூட இருக்குது. முன்னாடி அந்த லீடர் எடுத்து ஒரு ரொட்டி எடுத்து மோந்து பார்த்தாங்க, கீழே வச்சாச்சு, டோன்ட் டச், யாரும் எதுவும் தொடக்கூடாது, தொடாதீங்க. அப்படியே ரிப்பீட், பின்னாடி போய் ஒரு குறிப்பிட்ட மரத்துல ஏறி இருக்கிற இலை எல்லாத்தையும் பறிச்சு இருக்கிற எல்லா குரங்கும் கொடுத்து தின்றுச்சு. தின்னுட்டு சும்மா இல்லை, இறங்கி வந்த குரங்கு இருக்கிற எல்லா ரொட்டியும் தின்னு முடிச்சு காலி பண்ணிடுச்சு. சொல்ல இருக்கிற செய்தி, அதில் இருக்கக்கூடியது விஷம், அந்த விஷத்தை முடிப்பதற்கான மூலிகை அதோ அங்க இருக்கிறது, அதை சாப்பிட்டு வந்து இதை சாப்பிட்டால் ஒன்றும் செய்யாது என்கிற இன்ஃபர்மேஷன் குறைஞ்சிட்டு இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் தான் கல்வி. இந்த கல்வி மூலியமாக தான் நமக்கு சிறப்பு இருக்குதுன்னா நம்மளை விட செஞ்சது எதுங்க? குரங்கு நம்மளை விட செஞ்சது. இந்த இன்ஃபர்மேஷன் ஜஸ்ட் இந்த தகவல்கள், the purpose of education is not only information. இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கல்வியுடைய நோக்கம்னா நம்மளை விட சிறந்தது குறைவு. ஆனா இன்னைக்கு நம்மள சில பேருக்கு அந்த அறிவு கூட இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் கூட நம்மகிட்ட கிடையாது. சுகர் பேஷண்ட்க்கு முன்னாடி ஏதாவது ஸ்வீட்டை கொண்டு வந்து வைக்க பார்ப்போம், கொஞ்சம் ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அந்த டேப்லெட் எக்ஸ்ட்ரா கூட சரியா போயிடும். இல்ல ஏதாவது ஒண்ணு கெட்டு போயிருச்சுன்னு வச்சுக்கீங்களேன், அது பார்த்த உடனே கெட்டு போயிருச்சுன்னு சொல்லி நமக்கு இல்லை, அதை எடுத்து கொஞ்சம் நக்கி பார்த்து டேஸ்ட் பண்ணி 4 நாள் பேதியில போய் அதுக்கப்புறம் தான் முத்தி வரைச்சேன், அது கெட்டு போச்சு, அதை போய் தொட்டுங்க அப்படின்ற சிந்தனை நமக்கு வரும். ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்கள் ஆழ்வார்களுக்கு இருக்கிறது. இந்த இன்ஃபர்மேஷன்கள் மாத்திரம் கல்வி இல்லை, ஒழுக்கத்துடன் சேர்வதுதான் அந்த கல்வி. அந்த கல்வியை நம் சமூகத்தின் சார்ந்த பிள்ளைகளுக்கு நாம் தர மறுத்ததுதான். இந்த பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நாம எவ்வளவு கல்விகளை தரோம். பொதுவா வந்து நம்ம சோசியல் பிஹேவியர் எப்படி இருக்கணும் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்கன்னா, படிச்சவங்க அவங்க ஒழுக்கத்தோட இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க. ரோட்ல ஒருத்தர் போயிட்டு இருக்கான், சைக்கிள்ல முன்னாடி போயிட்டு வண்டியில கொண்டு போய் இடிச்சுட்டான், இடிச்சு கீழே உள்ளவன் பெரிய ஒரு பெருசு திரும்பி என்ன பார்ப்பாரு, பார்க்க படிச்சவமா இருக்கிற கீழே வந்து ஊன்றி என்ன கேட்பாரு, பார்க்க படிச்சவமா இருக்க இப்படி வந்து முற்றிய அங்க வந்து சொல்லக்கூடாது, என் சிலபஸ்ல இடிக்கக்கூடாதுதான் இல்லையே, ஏன் சிலபஸ் இடிக்கக்கூடாதுதான் இல்லையா கேட்க முடியாது. படித்தவர்கள் என்றால் அவர்கள் சோசியல் பிஹேவியரில் ஒழுங்கமானவர்களாக இருக்க வேண்டும் என்பது சமூகத்தின் எதிர்பார்ப்பு. சமூகத்தின் எதிர்பார்ப்பு மாறுதல் அல்ல, மார்க்கத்தின் கட்டளையும் அதுதான். ஒழுக்கத்துடன் சேர்ந்த கல்விகள் தான் உயர்வை தரும். அந்த கல்விகளை நாம் நம் பிள்ளைகளுக்கு தர மறுத்ததுதான் நம் பிள்ளைகள் தரப்பட்ட தருதலைகளாக என்று சென்று கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகள் கடிப்பமாக இருக்கலாம், ஆனால் சொல்கிறது எல்லாம் மற்றும் நிதர்சனமான உண்மை. நம் பிள்ளைகள் மிக மோசமான நிலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் சற்று சுதாரித்து அந்த பிள்ளைகளை வார்த்தெடுக்க வேண்டிய நிலைகளில் நாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, என்ன செய்வது? அந்த பிள்ளைகளை நல்ல சமூகத்தை சார்ந்தவர்களாய் வார்த்தெடுக்க வேண்டும். பிள்ளைகள் சமூகத்தின் நாளைய முதுகெலும்புகள், வாலிபர்கள் நாளைய நட்சத்திரங்கள். இன்னைக்கு நாமெல்லாம் இந்த பதவிகளை அலங்கரிப்போம். இந்த பதவிக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் நாளைக்கு வரக்கூடிய இந்த இளைஞர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் பதவிகளில் அமர்வார்கள். முத்தவதிகளாக நாம் இருக்கலாம், பெரிய பெரிய நாட்டாமைகளாக நாம் இருக்கலாம், பெரிய பெரிய போஸ்டிங்களை நாம் இருக்கலாம். நாளைக்கு முன்னால வரப்போவது யாரு? அந்த இளைஞர் சமுதாயம் தானே. அப்பேற்பட்ட இளைஞர் சமுதாயத்தை நாம் நல்ல முறையில் வார்த்தெடுத்தால் மாத்திரம்தான் நம் சமூகத்தின் நாளைய எதிர்காலம் ஒளிமையானதாக இருக்கும். என்ன செய்வது? அந்த சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளை முஸ்லிம் ரெப்ரசன்டேட்டிவ்களாக நம் சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நம்மகிட்ட பிரதிநிதித்துவம் இல்லாத காரணத்தினால நம்ம கண்டவங்க நம்மளை பேச ஆரம்பிச்சிட்டான். எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழ்நிலைகள் நம் சமூகத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை சட்டங்களை கொண்டு வந்தார்கள். தொப்பி போடக்கூடாது, அது போடக்கூடாது, இது போடக்கூடாது, முத்தலாக் சட்டம், மாட்டுக்கரையில் ஆரம்பித்த அவர்களின் தடை பயணம் என்று தொப்பியில் குர்காவில் வந்து நிற்கிறது. நாளை தொப்பி தடை செய்யப்பட்டாலும் அது ஆச்சரியத்திற்குரியதல்ல. பாகு போடக்கூடாது என்றால், தொப்பி போடக்கூடாது என்றால், முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இவன் எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் அதற்கான தீர்வுகளை வைத்திருக்கிறார். அல்லாஹ்வின் ஜோதியை வாய்ந்து அழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை சுடர்விட்டு எரிய செய்வான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு இவன் செய்யறதுல எப்படின்னா, ஒரு சீப்பை தூக்கி வச்சுட்டு கல்யாணம் என்று பேசுற மாதிரிதான் இருக்கு. புர்காவை தூக்கி நீ படித்தா இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுக்க முடியுமா? தொப்பியை தடுத்தா இஸ்லாத்துடைய வளர்ச்சியை தடுக்க முடியுமா? இடத்துல பாங்கு சொல்லாதுன்னு சொன்னா எத்தனை பேர் சொல்லுவாங்க இருக்கிறார். பாங்கு எதிர்ப்புகளை தாண்டி வளரக்கூடியது இஸ்லாமிய மார்க்கம், விமர்சனங்களை தாண்டி வளரக்கூடியது இஸ்லாமிய மார்க்கம். கணித மரம் தானே கல்லடிப்படும். இஸ்லாமிய சமூகம் கணித மரம், கல்லடிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் சில முஸ்லீம்கள் நாம் மேற்கொள்ள வேண்டியது நமது தாக்கிய கடமை. இன்னைக்கு எவ்வளவு
மிக மோசமான சூழ்நிலைகள். ஆனா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லாவை தாண்டி சட்டங்களை இவர்கள் மேற்கொள்கிறார்கள். ஆர்டிகல் 25 சொல்லி தருகிற சட்டம் என்ன தெரியுமா? எவ்ரி சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஹஸ் ரைட் டு ஃபாலோ அண்ட் ப்ரோமோட் தேர் ரிலிஜியன். ஒவ்வொரு இந்திய குடிமக்களுக்கும் தன் மதத்தை சுதந்திரமாக பின்பற்றவும் அதை பரப்பவும் உரிமை இருக்கிறது என்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் தருகிறது. ஆனால் இவர்களின் சட்டம் அதை தாண்டி தொப்பி போடக்கூடாது என்றார். இன்னைக்கு நீ தொப்பி போடாத, குர்கா போடாத, பாங்கு சொல்லாத, இதுவெல்லாம் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் லாவின் மூலமாக நமக்கு தந்த உரிமைகள். அந்த உரிமைகளை தாண்டி இவர்களின் தடைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால் இவர்களின் மிகப்பெரிய அஜெண்டா, RSS ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இஸ்லாமியர்களை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்பதுதான். நாம என்ன செய்வோம்? நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்கள் இங்கு தேவை. நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த வாலிபர்கள், நம்முடைய வாலிப பிள்ளைகளை எல்லா துறைகளிலும் மார்க்க கல்வியும் கொடுக்க வேண்டும். அத்துடன் சேர்த்து நம்முடைய பிள்ளைகளை ரெப்ரசன்டேட்டிவ்களாய், சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவவாதிகளாக அவர்களை நாம் முன்னிறுத்த வேண்டும். எல்லா அரசு துறைகளிலும் அவர்களை முன்னிறுத்த வேண்டும். அரசியலில் நாம் கடன் பதித்தால் மாத்திரம்தான் நமக்கான வெற்றி நிச்சயம். இன்னைக்கு நம்மள்கிட்ட பல பேர் முற்போக்கு சிந்தனை என்ன அப்படின்னா, அரசியலாத ஒரு சாக்கடை நம்ம தள்ளி வச்சு நின்று பார்க்கிறோம். உலகத்தின் முதல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், உலகத்தின் முதல் பிரதிநிதித்துவத்தை நான் இந்த உலகத்தில் படைக்க இருக்கிறேன். யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹிஜ்ரத்தில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. எதிரிகளின் தாக்குதல்கள் ஏராளமாக இருக்கிறது என்கிற நிலை வருகிற பொழுது, வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, யா அல்லாஹ் அரசியல் பின்புலத்தை தாய் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அந்த ஹதீஸ், அந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிற வார்த்தை, வகத் அலிமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லா தாக்கத் லி உம்மத்திஹி இல்லா பிசுல்தான். நபி அறிந்து விட்டார்கள், சமூகத்திற்கு அரசியல் பின்புலம் இல்லாமல் அடுத்த நகர்வு வைக்க முடியாது என்கிற காரணத்தினால் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா, யா அல்லாஹ் அரசியல் பின்புலத்தை தாய் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். நம்முடைய சிந்தனைகள் அரசியலால் ஒரு சாக்கடை என்று தள்ளி வைத்து நின்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, நமக்கு மீது வைக்கக்கூடிய இந்த அநீதங்கள், நம் மீது இழைக்கப்படக்கூடிய எல்லா அநீதங்களுக்கும் நமக்கான ஒரே தீர்வு ரெப்ரசன்டேட்டிவ் இஸ்லாமிய பிரதிநிதித்துவம். அங்க இருந்தால் மட்டும்தான் நமக்கு தோதுவா வாய்ஸ் கொடுக்க முடியும். அந்த இடத்துல ஒரு பார்லிமெண்ட்லயோ, சட்டசபையிலேயோ அல்லது நாடாளுமன்றத்திலேயோ நம்முடைய பிள்ளைகள் இஸ்லாத்தை சார்ந்த, அது ஒழுக்கமானவர்களை சார்ந்த இந்த பிள்ளைகள் அங்கே போய் நிற்கிற பொழுதுதான் நமக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதங்களுக்கு எதிராக அவர்களால் குரல் கொடுக்க முடியும். அதுதான் நிதர்சன உண்மை. ஒரே ஒரு கதையை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். அன்பார்ந்தவர்களே, முஃபீது தாலிபின் என்கிற நீதி போதனை ஒரு கிதாப் அரபு கல்லூரியில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு 2ஆம் வருடத்தில் அல்லது 3ஆம் வருடத்தில் ஓதி கொடுக்கக்கூடிய முஃபீது தாலிபின். நாங்கள் எல்லாம் ஹதரத்திடத்தில் ஓதி இருக்கிறோம். அந்த பசுமையான நினைவுகள் இருக்கிறது. அந்த கிதாபில் ஒரு கதை ஒண்ணு எடுக்கிறாங்க. என்ன கதை அப்படின்னா, ஒருத்தர் படம் ஒண்ணு வரைஞ்சாங்க அந்த செவுத்துல. என்ன படம்? சிங்கத்து மேல ஏறி உட்கார்ந்து கிழிக்கிற மாதிரி ஒரு படம் வரைஞ்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சிங்கம் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. கதைங்க, சிங்கம் வரும், பேசும், எல்லாம் நடக்குது. கதை தானே, ஜஸ்ட் கதை. சிங்கம் ஸ்பாட்டுக்கு வந்துருச்சு. உடனே பார்த்து என்ன பண்றதுக்கு பயத்துலயே ஒரு குசும்பு இவனுக்கு. சிங்கத்திலே கட்டலாம், படம் நல்லா இருக்கா? சிங்கம் அவனையும் பார்த்துச்சு, படத்தையும் பார்த்துச்சு. திருப்பி அவனையும் பார்த்துச்சு, படத்தையும் பார்த்துச்சு. சிங்கம் சொல்லிச்சா, பேனா உன்கிட்ட இருக்கு. பேனா உன்கிட்ட, வரைகிற ஆற்றல் முன்னெடுத்தில், இந்த ரெண்டுமே எங்ககிட்ட இருந்துச்சுன்னா இந்த காதல் செய்தி தலைமையில இருக்கும். தலைமையில கொடுத்தா அவனை ஒன்ன போட்டு நான் 4 நாளா கிழிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிச்சான். அதே போன்றுதான் சட்டம் இயற்றுகிற நிறுவன பலம் அவர்களின் கையில். அநீதங்களை இழைக்கக்கூடிய அந்த சட்டம் ஏற்றுகிற திமிரும் பலமும் அவர்களின் கையில் இருக்கிறது. அதனால்தான் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்ட அநீதங்களை, சொல்லாத நேரங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ரெண்டுமே நம்ம கையில வந்தா மட்டும்தான், அந்த ரெண்டுமே நம்ம எவ்வளவோ போராடலாம், இறங்கி வீதியில இறங்கி அப்படி இப்படின்னு போராடலாம். ஆனால் அரசியலில் நம் சமூகத்தை சார்ந்தவர்கள் தடம் பதித்தால் மாத்திரம்தான், முஸ்லிம் ரெப்ரசன்டேட்டிவ்கள் நமக்கு இருந்தால் மாத்திரம்தான் நமக்கு எதிராக இழைக்கப்படுகிற அநீதங்களை நம்மால் பாதுகாக்க முடியும். அன்பார்ந்தவர்களை, நம் பிள்ளைகளை சிறந்த முறையில் வார்த்தெடுக்கவும், அந்த பிள்ளைகளின் மூலமா இந்த சமூகத்தின் நல்ல முறையில் கட்டமைக்கவும் தௌஃபீக் தந்தது புரிவானாக. நல்ல செய்திகளை கேட்கவும், அது குறித்து சிந்திக்கவும், தொடர்ந்து அது குறித்து செயலாற்றவும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் தந்தது புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.